Assalamu alaikum everyone, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா வெஜிடபிள் பேட்டிக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம அந்த வெஜிடபிள் பேட்டி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா ஒரு 3 பொட்டேட்டோ, பெரிய சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கேரட் ஃபுல்லாக துருவி கிட்டத்தட்ட வந்து ஒரு கப்புக்கு மேலே வரும், ஒன்றரை கப் கிட்டே வரும் அந்த கிரேட்டட் கேரட் இது. அதுக்கப்புறம் இது பீஸ் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பீட்ரூட் அந்த மாதிரி, இல்லை கார்ன் அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எது சேர்த்தாலும் அந்த பேட்டிக்கு நல்லாயிருக்கும். பட் அந்த ரேஷியோ வந்து பொட்டேட்டோவோட குவான்டிட்டியை வந்து விட கம்மியாக இருக்கணும். ஸோ அதை விட அதிகமாக போச்சுன்னா அது பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பொட்டேட்டோ தான் வந்து அதை சேர்த்து ஒரு பேட்டியாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை டாமினேட் பண்ணாமல் மற்ற குவான்டிட்டியை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது கூட வந்து நான் ஸ்பினாச் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் கோரியண்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பொட்டேட்டோ நான் வேக வச்சு எடுத்துக்கணும். கேரட் பீஸையுமே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதை நான் விசில் விட்டு ஒரு 2 விசில் கிட்ட விட்டு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இது தோல் உரித்து நம்ம மேஷ் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இது ரெண்டுத்தையும் வேக போட்டுடலாம். நீங்கள் வந்து சாப் பண்ணியும் கேரட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சாப் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் வேக வைக்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது நான் கிரேட் பண்ணியிருக்கிறதால ஒரு 5 மினிட்ஸ், ஏன்னா இது நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரோசன் பீஸ் இல்லை, நீங்கள் வந்து பச்சை பட்டாணி உங்களுக்கு கிடச்சிது, அப்படியே ஃப்ரெஷ்ஷானது கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அதை கேரட் கூட சேர்த்து ஒரே டைமுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்டே வேக வச்சுக்கோங்க. இது கேரட் வேகிற வரைக்கும். இது ஃப்ரோசன்றதால ஆல்ரெடி கொஞ்சம் வெந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் நான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா அப்படியே போட்டிங்கனாக்கா அது கடிக்கும் போது கொஞ்சம் பச்சையாக இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து நம்ம அதிகமாக வேக வைக்க போகிறது கிடையாது பேட்டியை. மேலே மட்டும்தான் நம்ம வந்து வேக வைப்போம் அதிகமாக. கொஞ்ச நேரம் தான் வந்து உள்ளே வேகும். ஸோ வந்து மேலே வேக வைக்கிறதால நம்ம வந்து எல்லாம் என்ன போட்டாலும் சரி தனியாக வேக வச்சுட்டுருக்கணும். ஸ்பினாச் வந்து நான் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போட்டு நான் அதை எடுத்துகிட்டு கட் பண்ணி நான் போட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்பினாச் உங்கள் இதில் கிடைக்கலனாக்கா பாலக்கீரை கிடச்சிதுன்னா பாலக்கீரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட இருக்க அரைக்கீரை, சிறுக்கீரை, அது மாதிரி ஏதாவது ஒரு கீரை உங்களுக்கு போடுறதுனா போடலாம், போடாட்டியும் விட்டுடலாம். அப்புறம் கோரியண்டர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அது கூட பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் ப்ரெட் வந்து நானே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக அது பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மைதா. ஸோ இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுமாரி ஸ்பினாச்சையும் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு அதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அதில் வச்சுருந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ கேரட்டையும் அந்த பீஸையும் வேக வைக்கிறதுக்கு அளவுக்கு உப்பு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். பக்கத்தில் வந்து ஸ்பினாச் போடுறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் அதில் வந்து நம்ம ஸ்பினாச் போட்டுடலாம். குவான்டிட்டி இதுக்கு வந்து ஒரே அளவுலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. பொட்டேட்டோ விட அதிகமாக எதையுமே ஆட் பண்ணாதீங்க. இது ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு இல்லை, ஒரு 10 to 20 செகண்ட் இருந்தாலே போதும். அது அப்படியே சுருங்கிடும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து பாயில்டு வாட்டர் இது. இதில் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 10 to 20 செகண்ட் இதில் இப்படி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து இப்போது பேட்டிக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இதையாவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட வாட்டர் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கூட வாட்டரே இருக்கக்கூடாது. நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும். பொட்டேட்டோ வந்து நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இது கூட இந்த கேரட் அண்ட் பீஸ் வேக வச்சதை நம்ம வந்து ஆட் பண்ணோம். பட் வந்து இதில் நல்லா வாட்டர் ஃபில்டர் பண்ணணும். நீங்கள்
நீங்கள் கிரேட் பண்ணாமல் சாப் பண்ணி போட்டிங்கன்னா, அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப வாட்டர் இருக்காது, அது ஈஸியாக ஃபில்டர் ஆகிடும். நான் கிரேட் பண்ணி போட்டதாலையும் ப்ளஸ் வந்து ஃப்ரோசன் பீஸ் யூஸ் பண்ணதாலையும் இதில் வாட்டர் இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணியும் ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரிஃபர் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கல க்ரீன் பீஸ், அதனால் நான் யூஸ். அடுத்து இதில் வந்து நம்ம வந்து கேரட் பீஸ் சேர்த்தாச்சு. ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் பொட்டேட்டோக்கு ஏற்ற மாதிரி. அதே அளவுக்கு மைதா. இப்போ இதுக்கான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே வாட்டரில் வேக வச்சதால அந்தளவுக்கு இதில் சால்ட் ஏறி இருக்காது. ஜஸ்ட் கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் போல் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கொரியண்டர், அப்புறம் 1 ஸ்பூன் போல் கியூமின் சீரகத்தூள். அவ்வளோதான் மசாலா. போட்டு நல்லா கலக்கிட்டு இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். பட் வந்து ஹிஞ்ச் ஆட் பண்ணணும். பொட்டேட்டோ பீஸ் எல்லாமே வந்து கேஸ் ஐட்டம்ன்றதால கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்பினாச். நம்ம வந்து வாட்டரில் சுடு தண்ணியில் போட்டு எடுத்த ஸ்பினாச், அது நல்லா வாட்டர் எடுக்கிறதுக்காக புழிஞ்சதால் இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அதனோட வாட்டரோடு சேர்த்திங்கன்னா மொத்தமாக சொதப்பிடும். ஸோ வந்து எந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி வேணும்னா அந்த வாட்டரை வந்து ஸ்டாக்கிங் மாதிரி யூஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் கோரியண்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பினாச் வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ரீசெண்டாக ஒரு ரெசிபி பார்க்கும்போது அதில் அவங்க ஸ்பினாச் போட்டு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு ஹெல்த்தின்றதால நான் அதை இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து இதுதான் பேட்டியோட பேஸ், அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு மிக்ஸ் கொடுத்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா பால், இதுலேருந்து ஒரு பால் எடுத்துருக்கேன். நல்லா இறுக்கி டைட்டாக பண்ணுங்க, இல்லாட்டி பொரிக்கும் போது பிரேக் ஆகிடும். எந்த அளவுக்கு உங்களால் உருளைக்கிழங்கு வந்து இந்த பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணிடுங்க. சைஸ்க்கு போடுறதால கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த சைஸ் இருந்தா ஓகே. நீங்க உங்களோட பர்கர் பண்ணோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போடுறதுன்னா போட்டுக்கலாம். போட்ட 3 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 பேட்டிஸ் வந்திருக்கு. ஸோ பாருங்க, நல்லா அழகாக பெருசு பெருசாகவே வந்திருக்கு. ஸோ எல்லாமே
ஈவனாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது. எனிவே நம்ம தனித்தனியாக தான் பொரிக்க போகிறோம். ஸோ அதனால் சைஸை பற்றி பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுப்பில் தவா வச்சுட்டு இந்த மைதாவில் டிப் பண்ணி அடுத்தது வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து ஃப்ரோசனில் போட்டு வச்சுக்கலாம். என்றைக்கு வேணாலும் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் மேக்ஸிமம் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்து போட்டதை பொறுத்து அடிக்கடி ஃப்ரோசன்லேருந்து ஃபுல்லாக வெளியே எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா என்ன யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா, 2வது தடவை திரும்பவும் நீங்கள் எடுக்கும்போது ஃப்ரை பண்ணணும் கண்டிப்பாக. அதாவது பர்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது பண்ணும்போது உள்ளே சில்லுன்னு இருக்கிறதால வெளியில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் உள்ளே சூடு இறங்கிறதுக்கு லேட் ஆகி வெளியில் நல்லா ஃப்ரை ஆகும்போது என்ன ஆகுனா வெளியில் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இந்த பிரெட் க்ரம்ஸோட வேலையை அது தானே, நல்ல கிறிஸ்பினஸ்க்காக தானே நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது செகண்ட் ஃப்ரை பண்ணும்போது ஆஃப்டர் ஃப்ரீசிங்க்கு அப்புறம் செகண்ட் ஃப்ரை பண்ணும்போது நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம வந்து அடுத்து இதை வந்து ஸ்டவ் கிட்ட போய் பண்ணி பண்ணலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அடுப்பு ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் சூடு வந்த பிறகு நம்ம ஒரு பேட்டி, நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒரு பேட்டி எடுத்து இதில் மைதா மிக்சரையும் அடுத்தது வந்து பிரெட் க்ரம்ஸையும் நல்லா முக்கி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரௌன் கலர் வரா மாதிரி. நீங்கள் ஒரே டைமில் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த எண்ணெய் இதை குறைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுற நேரம் முதல் 2 ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. உடனே பர்கர் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா, இல்லை அப்புறமா செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பொறுமையாக செஞ்சு ஃப்ரீசரில் போட்டு அப்போ எடுக்கும்போது வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உடனே செய்ய போகிறதா இருந்தால் ஒரு 2 இது பொரிச்சு ஃப்ரை பண்ணி உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு அப்படியே 2 பொரிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பேட்ச் 3 பேட்சாக போட்டோம்னாக்கா கொஞ்சம் நேரமாவது ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் கூட ஓகே. ஜஸ்ட் அதில் சில்னஸ் ஏறணும், அவ்வளோதான். பண்ணியாச்சு. இதுவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ஃப்ரோசனில் போட்டுருக்கோம். லைட்டாக ஆறின பிறகு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எப்போ பர்கர் செய்கிறோமோ அந்த டைமில் வந்து நீங்கள் திரும்ப இதே மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சிகப்பாக வரும். சைடு வந்து வேகணும், ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக சைடில் வேணும்னா நீங்கள் வந்து இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதால நீங்கள் சைடு திருப்பி தான் வேக வைக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மெல்லிசாக போட்டால் மேபி சைடில் சீக்கிரமாக வெந்துடும்.